வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. தேவன் மாறாதவர். இந்த வார்த்தை எத்தனை முறை இடத்துல கேட்டிருக்கீங்க? என்னுடைய வாயின் என்று எத்தனை முறை இந்த வார்த்தையானது நீங்கள் இடத்தில் கேட்டிருக்கிறீர்கள்? அப்ப தேவன் மாறாத ஒருவராய் இந்த இடத்தில் இருக்கிறாரே, ஆனால் அவருடைய வார்த்தை எப்படியானதா இந்த இடத்தில் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. அந்த வார்த்தையானது இந்த இடத்தில் நமக்கு எந்த காரியத்தை இந்த இடத்துல விளக்குகிறதாய் அல்லது நம்முடைய வாழ்க்கையை எப்படியானதாய் மாற்றுகிறதாய் சொல்லப்பட்டதாய் இந்த இடத்துல இருக்கு. நாம தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல படிக்கும் பொழுதும், குறிப்பாக தேவன் தன்னுடைய வார்த்தையில சொன்ன போல இது எழுதப்பட்டதாய் இந்த இடத்துல இருக்கிறதே. நம் ஆண்டவராக இயேசு பிசாசு வார்த்தையினால் இடத்துல ஜெயித்தார் என்று சொன்னால் மிக சரியானது. ஆம், பிசாசு சோதிக்கிறவனா இயேசுவை இந்த இடத்துல சோதித்த பொழுதும் தேவன் எதனால இந்த இடத்துல ஜெயித்தார்? ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினாரா? அவர் கத்தியை பயன்படுத்தினாரா? ஒரு துப்பாக்கியை பயன்படுத்தினாரா? இல்ல, வார்த்தையை பயன்படுத்தினார். என இந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையை நீங்க கடந்து போறீங்க, எந்த கடினங்களை நீங்க கடந்து போறீங்க, எந்த சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போகிற ஒருவராயிரத்தில் இருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையில் என்ன எழுதப்பட்டதா இருக்கிறதோ இந்த வார்த்தையை நீங்கள் இந்த பயன்படுத்துவீர்கள். ஆனால் இது எழுதப்பட்டதா இருக்கிறதே, நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரை சேவிப்போம். அப்ப நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரும் கர்த்தரை சேவிக்கும்படி உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. அவருடைய தழும்புகளினாலே நாம் சொஸ்தம் அடைந்திருக்கிறோம். நீங்க யார் வியாதி உள்ளவரா இந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்க சொல்லுங்க, இயேசுவனுடைய தழும்புகளினால் நான் சொத்தம் அடைந்திருக்கிறேன். இந்த வியாதி, இந்த பலகீனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்கிற பிரகாரம் ஏற்றுக்கொள்கிற ஒருவரா இருப்பீங்கன்னா, அப்ப அவருடைய வார்த்தையினுடைய பயன் என்ன? அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதனுடைய அர்த்தமானது என்ன? நீங்க சொல்வீங்கன்னா, இது என்னுடைய தலையெழுத்து, இது என்னுடைய விதி, நான் இப்படியாதான் வாழ்ந்தாகணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய சூழ்நிலை, நான் இப்படிதான் இருக்கணும். அப்ப அவர் வார்த்தையானது இந்த இடத்துல எப்படி உங்க வாழ்க்கை நிஜமாக்க முடியும்? எனவேதான் தேவனுடைய வார்த்தையை சோதித்து பாருங்க. எனவே இந்த நேரம் இந்த சாட்சியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே கூட நான் இந்த வாய்ப்பை உங்களுக்காக கொடுக்க விரும்புகிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த மாபெரும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ளும்படியாக, எது எதிர்மறையான சக்திகளாய் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த வேலை செய்கிறது, எந்த சாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேலை செய்து, எந்த அசுத்தங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த வேலை செய்து, இந்த இருளானது எப்படியாய் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதா இந்த இருக்கிறது, எல்லா அசுத்த வேலைகளுக்கு எதிராக தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்தப்படும்படி, தேவனுடைய பதிலானது உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்தப்படும்படி இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்களோடு இந்த இணைந்திருக்க இந்த விசேஷித்த கூட்டத்திற்கு நீங்கள் வருவதற்கு நான் இந்த அழைப்பை கொடுக்கிறேன். உதாரணத்துக்கு சாபம் என்றால் என்ன? நீங்க இந்த சபிக்கப்பட்ட ஒருவரா இந்த இருப்பீங்கன்னா, இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவும் கூட. உதாரணத்துக்கு நீங்க இந்த சிறு வீடியோ இந்த பாருங்க, சாபம் என்றால் என்ன, தேவன் உங்க வாழ்க்கையில் எப்படியாக வேலை செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக. சாபம் என்றால் என்ன? வெறும் மக்களால் அறியப்பட்டிருக்கிற சாதாரண வார்த்தைக்கு மேலான ஒன்று. ஆனால் நம்முடைய உணர்திறன்கள் எதை புரிந்து கொள்ள முடியுமோ அந்த வெளிப்பாட்டிற்கு மேலானவை. சாபமானது ஒரு ஆவிக்குரிய ஆதாரத்தினால் வருகிறது. மக்கள் எதிர்கால திட்டங்களை காலதாமதப்படுத்தும் அழிக்கும் நோக்கத்தோடு வருகிறது. கனவுகளை, மக்கள் வாழ்க்கையை கூட. ஆனால் ஒருவர் வாழ்க்கையில் எப்படி சாபமானது நுழைகிறது? யாருக்கெல்லாம் தெய்வீக ஆவிக்குரிய பாதுகாப்பு இல்லையோ அவர்கள் சாபத்தினால் கொண்டு வரப்படுகிற எல்லா தாக்குதலுக்கும் பாதிக்கப்படுகிறார்கள். வார்த்தையால் சாபம் ஏற்படலாம், பொறாமையினால் தலைமுறையாய் பல வழிகளிலே வரலாம். நீங்கள் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதுவரை யூனிவர்சல் ஆலயத்திலே செய்யப்படாத மாபெரும் எல்லா சாபங்களை உடைத்தலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சரியாக மக்களே, இதுதான் இந்த வெள்ளிக்கிழமை நாம் விசுவாசத்தில் ஒன்றிணைந்தவராய் செய்ய போகிறோம். நீங்க எந்த இடத்தை சார்ந்தவராய் இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா வழிகளை இந்த நீங்கள் உண்டாக்குவீர்கள். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை தேவனுடைய வல்லமையின் கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையானதை நீங்கள் இடத்துல மாற்றிக்கொள்ளும்படியாக, ஆம், தேவனுடைய அக்கினி உங்க வாழ்க்கையை விடுதலையாக்கும்படி, தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கை மீது வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படி, தேவனுடைய ஜனங்கள் 1ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே அவர்கள் விசுவாசத்திலே தேவனுடைய வல்லமையை பார்க்கும்படியாக, எரிகோவை இந்த கைப்பற்றுவதற்கு முன்பாக வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி தேவன் நகர்த்துவதை இந்த செய்தார். தேவன் அது உங்களுக்கு இந்த செய்யும். ஆம், இந்த வெள்ளிக்கிழமை எல்லா அசுத்த சக்திகளிலிருந்து
உங்களுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்படவும் இந்த ஆவிக்குரிய சுவர்கள் தகர்க்கப்படவும் விசுவாசத்தின் கூட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைய உங்களை வரவேற்கிறேன். நீங்க எப்படியாக வருவது, எது உங்களுக்கு அருகான ஆலயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் விரும்புவீர்களானா ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9384363738. தேவனுடைய வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கை அதி அற்புதமானதா இடத்துல மாறும்படி இந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த நபர் ஒரு போதகராய் இருந்தவர். நீங்க கேட்ட சரிதான். இந்த நபர் ஒரு போதகராய் இடத்தில் இருந்தார். தேவனுடைய ஊழியத்தை பீடத்தின் மீது செய்கிற ஒருவராய். ஆனா தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய வழியை அசட்டை செய்த பொழுதும் இவருடைய வாழ்க்கைக்குள் பிசாசு எப்படியாக இந்த இடத்தில் நுழைந்தான். ஆம், இவருடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு எப்படியாக இந்த இடத்தில் நுழைந்தான் என்பதை நீங்க இந்த இடத்துல பார்க்கும்படியாக இந்த நபருடைய சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. Jesus vai passando o teu poder, meu Pai. Vai passando o teu poder para arrancar todo o mal. நான் யூனிவர்சல் ஆலயத்துல 23 வருஷமா போதகரா இருந்தேன். நான் தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன முழுமையா அர்ப்பணித்தேன். நான் எங்கெல்லாம் போனாலோ மக்கள் அதிகமா வந்தாங்க, தேவனுக்கு நெருக்கமா ஆனாங்க, அவங்க புதுப்பித்தல பெற்றுக்கொண்டாங்க. ஆனா என் உள்புறத்துல நான் பெருமையான நான் நினைச்சு கொண்ட எல்லாமே என்னால நடக்குது, நானா இதை செஞ்சேன், அதுலதான் நான் கீழே சரிய ஆரம்பிச்சேன். தேவன் மீதான என் கண்களை எடுத்து என்னுடைய சொந்த சக்தியை மட்டுமே நான் நாடி இருந்தேன். நான் நினைச்ச என்னுடைய சுய பலத்தினாலேயே எல்லாத்தையும் செய்ய முடியும்னு. நான் ஆலயத்துக்கு போய் சரித ரீதியாகவும் ஆவிக்குறி ரீதியாகவும் வேலை செய்தேன். ஆலயம் மேலும் மேலும் வளர்ந்தது. நான் பைபிள் படிக்கிறத நிறுத்திட்டேன், நான் ஜெபம் பண்றதை நிறுத்திட்டேன், நான் பொருத்தனை செய்யறதை நிறுத்திட்டேன், என்ன நானே அர்ப்பணிக்கிறத நிறுத்தி விட்டேன். ஆவிக்குரிய பார்வை இழந்துட்டேன், ஆவிக்குரிய நோக்கத்தை இழந்துட்டேன். அந்த நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட கஷ்டங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆலயத்தின் மீது இருந்த பார்வை எனக்கு வித்தியாசமா இருந்தது. என் சக நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க, நீ விசுவாசத்துல குறையிற மாதிரி இருக்கு, முன்னாடி வந்ததை விட இப்போ உன் நிலைமைய பார்க்கும்போது. இது கூட எதனால ஏற்பட்டதுன்னா, நான் பொருள் ரீதியா வைத்த என்னுடைய ஆசை. என்னுடைய மாமனார் அந்த நேரம் ரொம்ப செழிப்புள்ளவரா இருந்தார். எனக்கு நிறைய உதவி செய்தார் என்னுடைய மாமனார் தேவனுடைய வேலையில. எனக்கு என்னுடைய மாமனார் எது வேணாலும் செய்வார். அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் நிரூபிக்க நேரம் வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அதுக்கு பதிலா நான் சோகம்தான் அடைஞ்சேன். கற்பனையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் அதன் பிற்பாடு கொஞ்சம் காலம் கழித்து ஆலயத்துல போதகரா இருப்பதை நான் நிறுத்திவிட்டேன். என் மனசுல என்ன இருந்தது, என்னுடைய சொந்த பலத்தினால என்னால வாழ முடியும், பரவாயில்ல. அதன் பிற்பாடு எல்லாமே கொஞ்ச நாளுக்கு சரியாதான் இருந்தது. கொஞ்ச காலமா என்னுடைய மாமனார் எனக்கு உதவி செஞ்சார். எனக்கான தேவையான பணத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுப்பாரு. அதன் பிற்பாடு நான் இருக்கிறதுலேயே 2 மிகப்பெரிய கம்பெனியில வேலை செஞ்சேன். அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பண வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை பார்த்தேன். நான் சொன்னேன், என்னால என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், என்னுடைய ஆத்துமாவை பார்த்துக்க முடியும், நான் பார்த்துக்க முடியும் என்னுடைய ஆத்துமாவை. நான் சொன்னேன் போதகர்கிட்ட, நிச்சயமா என்னால என் ஆத்துமாவை பார்த்துக்க முடியும், நான் தான் என்னுடைய ஆத்துமாவை இவ்வளவு காலமா பார்த்துட்டு இருக்கேன், என்னால பார்த்துக்க முடியும். என் கையில இருந்த பணம் எல்லாம் என்னை தேவனை விட்டு ரொம்ப தூரத்துல தான் கொண்டு போனது. என்னுடைய வேலை கூட தேவனை விட்டு மிக தூரத்துல கொண்டு போனது. கொஞ்ச காலம் எல்லாமே சரியா தான் போய் கொண்டிருந்தது. எல்லாமே எப்ப மாற ஆரம்பிச்சதா, என்னுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது. என்னுடைய மனைவி எங்களுடைய திருமண வாழ்க்கையில தடைகளை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. திருமண வாழ்க்கையில சில தடைகளை, சில பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு ஒரு நாள் என்னுடைய மனைவி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க என்னுடைய பிள்ளைகளையும் கூட கூட்டி கொண்டு போயிட்டாங்க. அப்பொழுதுதான் நான் அவமானத்தை, தோல்வியை உணர்ந்தேன். நான் தேவனை இழந்துட்டேன். முதலாவது என்னுடைய மனைவியை நான் இப்போ இழந்துட்டேன். என்னுடைய பிள்ளைகளை நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கையினுடைய பகுதியை நான் இழந்துட்டேன். நான் இது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரு நிலை, ஒரு நாள் உண்மையாவே என்னுடைய பையனை நான் தவற விட்டேன். அவனை போய் பார்க்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் அவனுடைய ஸ்கூலுக்கு போயாச்சு நான் அவனை பார்க்கணும். நான் அங்க வந்த பிற்பாடு அவங்கள பார்க்கவோ அவங்க கிட்ட பேசவோ எனக்கு தடை போட்டாங்க. நாங்க போனதுக்கான காரணம் என்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக கிடையாது, என்னுடைய பையனை நான் பார்க்கறதுக்காக. நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது
ஒரு போலீஸ் வண்டி என்னை வந்து நிறுத்தினாங்க. அவங்க நிறுத்தி என்கிட்ட சொன்னாங்க, உன்னை நான் கைது செய்கிறேன். நான் அவங்க கிட்ட கேட்டேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னையே கைது செய்ய போறீங்க? நீ கீழ்ப்படியாம நடந்ததுனால உன்னுடைய மனைவி கிட்ட நீ வரக்கூடாது. அந்த விஷயத்தினால என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. நான் 3 மாசமா சிறைச்சாலையில இருந்தேன். நான் ஜெயில விட்டு வெளியே வந்த நேரம், நான் வேலை பார்த்த 2 வேலையில இருந்தும் என்னை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. ஒரு நேரம் வந்தது. என்னுடைய நிலை தெருவுகளிலே வாழக்கூடிய நிலைமையை கொண்டு வந்தது. நான் தெருவுல தான் வாழ்ந்தேன் 3 வருஷமா. 3 வருஷமா வாழ்ந்தேன் தெருவுல. அந்த 3 வருஷம் தான் என்னுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டமான வாழ்க்கை. தெருவுகளில வாழ்ந்திருந்தேன். நான் அங்க போதையில துளைக்கப்பட்டேன். குடிப்பழக்கத்துல துளைக்கப்பட்டேன். வாழ்க்கையினுடைய ஏமாற்றத்துக்கு வந்துட்டேன். தெருவுல. என்னுடைய வாழ்க்கையிலேயே தெருக்களில இருந்த நாட்கள் தான் எனக்கு இருந்த மிகப்பெரிய போராட்டம். வாழ்றதுக்காக மட்டுமே வாழ்ந்தேன். தெருவுல வாழ்றது ஒரு சுலபமான வாழ்க்கையா இல்ல. முதலாவதாக என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் எனக்கு விபத்து நடந்தது. ஒரு வாகனம் என்னுடைய கால்கள்ல ஏற்றப்பட்டது. என்னுடைய 2 கால்களும் உடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2, 3 மாசமா என்னால நடக்க முடியல. எங்கும் போவும் முடியல என்னால. அது நடந்த பிற்பாடு மீண்டுமா என்னுடைய வாழ்க்கையின் பயணம் அதே போல தொடங்கப்பட்டது. நான் நினைச்ச எல்லாமே சரியா தான் இருக்கு. ஒரு நாள் நான் ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கும்போதோ, ஒரு 5 பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க. "ஏய் வயதானவனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "நான் இங்க சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கேன். நாளைக்காக காத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான்." அதுக்கு அவங்க சொன்னாங்க, "நான் உன்னை கொலை செய்ய போறேன்." நான் வெகு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன். அந்த இடத்தினுடைய பேரு ஹினா கம்பு கிராஞ்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடம். எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது. நான் நிறைய வீட்டு கதவை தட்டி தண்ணி கேட்டேன் குடிக்க. அப்படியே நான் வீடுகளுக்கு போகும்போது 2 பிட்புல் நாய் வந்து என்னை தாக்கி கடிக்க ஆரம்பிச்சது. நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி மோசமா கடிபட்டு அதுலேருந்து மீண்டு வந்தவங்கள நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எப்படியோ நான் மீண்டு வந்தேன். என்கிட்ட நிறைய தழும்பு இருக்கு பாருங்க. என்னுடைய தலை மேல, என்னுடைய கழுத்து மேல, என்னுடைய முகத்து மேல. இது எல்லாமே அதனால ஏற்பட்ட தழும்பு. அந்த நாய்களுடைய உரிமையாளர் வந்து 15 நிமிஷமா போராடினாங்க. அந்த நாயை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான தாக்கம் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த நேரம் நான் சாக போறேனா, இல்ல உயிரோடு இருக்க போறேனான்னு எனக்கு தெரியல. எப்போதுமே என்னை எதிர்த்து நரகத்தினுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. என் வாழ்க்கைய அது எடுக்க முயற்சி செய்தது. என்னுடைய உயிரை மக்களை கொலை செய்ய அல்லது என்ன கொலை செய்ய. மக்கள் வாழ்க்கையிலிருந்து நான் துரத்தின எல்லா பிசாசும் இப்போது என்னை எதிர்த்து வர ஆரம்பிச்சது. நான் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும்போது. அதனுடைய போராட்டம் எப்படி இருந்தாலும் நான் தப்பிச்சு செல்ல ஆரம்பிச்சேன். ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் ஒரு வண்டி எனக்கு முன்னாடி வந்து நின்னுது. 3 ஆட்கள் அது உள்ள இருந்தாங்க. நான் இதுவரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல. அவங்க கூப்பிட்டாங்க, "ஏய் உன்னதான் இங்க வா." நான் அத கேட்டோனே அதிர்ச்சி ஆயிட்டேன். "என்னுடைய அம்மாவுடைய செல்போனை நீ தானே திருடின்னு போன." நான் உடனே சொன்னேன், "நீ என்ன சொல்ற? உண்மையா நீ என்ன சொல்றேன்னே எனக்கு தெரியல. இங்க வா, வந்து இந்த வண்டியில ஏறு. நான் உன்னை கொலை செய்ய போறேன் பார்." அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு மேல எதை குறித்தும் கவலைப்படல. அந்த மனுஷன் என்னுடைய முகத்தை பார்த்து தைரியமா சொன்னார், "பார், நான் உன்னை கட்டி போட போறேன். நான் உன்னை இங்கேயே கட்டி போட போறேன். ஒரு இரவு முழுவதும் நான் உன்னை கட்டி போட போறேன். நாளைக்கு நான் திரும்பி வருவேன். மீண்டுமா உன்னை பார்க்க வருவேன். அப்படி நீதான் அந்த போனை எடுத்ததா இருந்தா நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போய் உன்னை கொலை செய்வேன்." அவங்க என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல உள்ள ஒரு மரத்துல என்னை கட்டி போட்டாங்க. அந்த மரம் கொஞ்சம் சாய்வா இருந்தது. அது மேல ஒருவர் அப்படியே படுக்கிற மாதிரி இருந்தது. அந்த மரத்துல என்னுடைய கைய, என்னுடைய கால,
என்னுடைய கழுத்தை கூட கட்டிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீ இங்கேயே தான் படுக்க போற, மரத்துல கட்டப்பட்டபடியே. யாரால அப்படி படுத்துக்க முடியும்? என் கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. கற்பனை பண்ணி பாருங்க, உங்களை ஒரு நாள் இரவு முழுவதும் ஒரு மரத்துல, கொசுக்கடி உள்ள ஒரு இடத்துல, எறும்பு ஏறுகிற ஒரு இடத்துல, இரவு 10 மணியிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் எப்படி உங்களால இருக்க முடியும்? காலையில அவங்க வந்தாங்க என்னை பார்க்க. காலையில வந்து அவங்க என்னை பார்த்தாங்க. நான் இன்னும் உயிரோட இருக்கேனான்னு பார்த்தாங்க. நான் சொன்னேன், ஆமா உயிரோட இருக்கேன். ஆனா என்னுடைய துப்பாக்கியிலிருந்து நீ கண்டிப்பா உயிர் பிழைக்க மாட்ட. நீ தான் அதை திருடி இருந்தா நான் உன்னை கொலை செய்வேன். நான் இப்போ உன்னை சோதிச்சு பார்க்க போறேன். மறுபடியும் என்ன கார்ல கூட்டிட்டு போனாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் கொண்டு போனாங்க. அந்த அபார்ட்மெண்ட் வெளியே ஒரு பெண்மணி காத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கூட்டிட்டு வரத பார்த்து சொன்னாங்க, ஐயோ கடவுளே, தயவு செய்து இவனை விட்டுடு என் மகனே. அவங்க சொன்னாங்க, இல்ல இந்த ஆளு கிடையாது, இது வேற ஒரு ஆளு, அவன் போட்டும் விட்டுரு. அவன் என்ன பார்த்தான். திரும்பி பார்த்து என்கிட்ட சொன்னான், நீ என்ன செஞ்சனே தெரியாது. நான் உன்னை பார்க்க விரும்பல. இங்கிருந்து போயிடு. என் முகத்துக்கு முன்னாடி நிக்காத. என் வழிக்கு முன்னாடி நிக்காத. என் கன்னத்துல அறவிட்டாங்க. அந்த வழியோடையே நான் நடந்து போயிட்டேன். இருங்க மக்களையும், இந்த நபர் எப்படியாக மாற்றத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நீங்க முழுசா இந்த இடத்துல பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரம் இதை நான் குறிப்பிட விரும்புறேன். இவருடைய வாழ்க்கை எப்படியாக இந்த இடத்துல இருந்தது, ஆனா எப்படியாக இந்த இடத்துல மாறியது. தேவனோடு இவருடைய உறவு பலனாய் இருந்த பொழுது என்னவாக இந்த இடத்துல இருந்தது? தேவனாலே பயன்படுத்தப்படுகிற ஒருவராய், தேவனாலே அவர் வார்த்தையை இந்த இடத்துல போதிக்கிற ஒருவராய். ஆனா தேவனை விட்டு மறுதளித்த பொழுது, தேவனுடைய விருப்பத்தை புறக்கணித்த பொழுது நடந்தது என்ன? இங்கதான் பல மக்களுடைய ஆத்துமாக்களை பிசாசு திருடுகிறவனா இந்த இடத்துல இருக்கிறான். பல மக்களுடைய ஆத்மா. ஒருவேளை யார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் பைபிள் படிக்கிறவனா இருந்தேன், நான் தேவனுடைய உறவை பலனா வச்சுக்கிறவனா இருந்தேன், நான் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவனா இருந்தேன். ஆனா இந்த காரணம், அந்த காரணம், இந்த சூழலை, அந்த சூழலை, இப்படியான பல பிரச்சனைகள் நிமித்தம் நான் தேவன் வழிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல விட்டு விலகினே, மறுதளித்தேன். இதான் இந்த நபருக்கு நடந்தது. ஒரு போதகராய் இருந்து தன்னுடைய வழியை கவனமாய் காத்து கொள்ளாத காரணத்தினாலே, என போதகர் என்று சொல்லும்போது வெறும் போதிப்பது மட்டுமல்ல, நாங்க இங்கு போதனை செய்வதற்கு முன்பாக அந்த போதனை முதலாவது எங்களுக்கும் கூட. ஆம், நாங்க அந்த வழியை பின்பற்றலன்னா நாங்களும் அந்த குழியிலிருந்து விழ முடியும். அதற்கான ஆதாரம் தான் இந்த நபருடைய சாட்சி. எனவே தொடர்ந்து இந்த சாட்சி இடத்துல பாருங்க, என்ன நடந்தது, எப்படியாக இந்த நபருடைய வாழ்க்கை இன்று இருக்கிறது. தேவன் உதவி செய்தாரா இல்லையா? தேவன் இந்த விசுவாசம் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாரா இல்லையா என்பதை நீங்களே பார்க்கும்படி இந்த சாட்சியின் தொடக்கத்தை பாருங்க. இந்த சாட்சிக்குட்பாடு இணைந்திருக்கலாம். தேவனுடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே சாட்சிக்குட்பாடு ஜெபத்தில் இணையலாம் மக்களே. ஒரு நாள் அப்போது தேவன் என்னோடு பேசினார் தேவன். அப்போது அவர் சொன்னார், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என் மகனே, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு தேவன் இந்த மனுஷனை அனுப்பித்தார் என்னை கண்டறியறதுக்காக. இந்த மனுஷனை தேவன் அனுப்பித்தார். நீங்க போட்டோல பார்க்குற இந்த மனுஷனை 3 வருஷமா என்னை இவர் தேடிக்கிட்டு இருந்தார். 3 வருஷமா என்னை மட்டுமே தேடிக்கிட்டு இருந்தார். அவர் என்னை கண்டுபிடித்த பிற்பாடு இப்படி சொன்னார், நான் உனக்கு உதவி செய்ய போறேன். இதை அவர் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு ஆசை பிறந்தது. புதிதாக ஒரு விருப்பம் பிறக்க ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், நன்றி, நான் போறேன். அது எப்படி தெரியுமா இருந்தது? எனக்காக காத்துட்டு இருந்த தூதர்களுக்கு முன்னாடி நான் போனதை போல இருந்தது. மழை, புயல், மிகப்பெரிய புயல் இருந்தது. ஆனால் அது இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு வர முயற்சி செய்தேன். 3ஆம் தேதி டிசம்பர் 2023 நான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து காலையில் 7 மணிக்கு கிளம்பினேன். ஆலயம் அருகாமையில் கிடையாது. நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட மணி 10 மணி இருக்கும். அப்போ தான் நான் ஆலயத்துக்குள்ளே வந்தேன். ஆலயத்தை நோக்கி நான் போகிற அந்த பயணத்தில் கூட எனக்கு நிறைய தடைகள், நிறைய மோசமான காரியம் நடக்க ஆரம்பிச்சது. நிறைய விஷயம்.
எனக்கு நிறைய போராட்டம் வந்தது. ஏன் என்னால் சரியாக கூட நடக்க முடியாது. அந்த நேரம் ரொம்ப மோசமான மழை. ஆனாலும் கூட நான் ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது பாஸ்டர் சொன்னார், நான் போயிட்டு வந்துடுறேன் வெளியே. அப்போ போதகர் சொன்னார் என்னை பார்த்து, போர் வீரரே, நான் வெளியே போகிறேன், நான் சீக்கிரமாக வந்துடுவேன். அவர் சீக்கிரமாக வந்தார். அவருடைய மனைவி கூட அங்கே தான் இருந்தாங்க. அப்போது அவங்க மனைவி என்னை கூப்பிட்டாங்க உள்ளே. நான் போனேன். உள்ளே போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் குளிக்கலாம். அந்த நேரத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் குளிக்க ஆரம்பித்தேன். சோப்பு கரையிற வரைக்கும் நான் குளிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். நான் கடைசியாக எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ, எங்கே அதிகமாக இருக்கணும்னு விருப்பப்பட்டனோ, நான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். போதகர் மனைவி கூட எனக்கு உதவி செய்தாங்க. என்னுடைய நகங்களை வெட்ட எனக்கு உதவி செய்தாங்க. அதன் பிற்பாடு நான் முடி வெட்டுற கடைக்கு போனேன். என்னுடைய முடிகளை நான் வெட்டுறதுக்காக என்னுடைய முடியை வெட்டினாங்க. என்னுடைய முடிகளை வெட்டி முடித்த பிற்பாடு அங்கேருந்து நான் ஆலயத்துக்கு போனேன். ஆலயத்துக்கு போய் அவங்க போதகரோட அவருடைய மேசையில் நான் உக்காந்தேன். அங்கே உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். இது எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு புதிய மனுஷன் போல் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். அங்கே நான் போய் பீடத்து முன்னாடி என்னுடைய முழங்கால் பணியிட்டு நான் யோசித்த முதல் யோசனை என்ன தெரியுமா? தேவன் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்ற தொடங்கிட்டார். அவர் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்ற தொடங்கிட்டார். அடுத்த நாள் திருவிருந்து நடந்தது. நான் அப்போது வானத்தை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, உன் பீடத்து முன்னாடி நான் இங்கே இருக்கேன், நீர் என்னுடைய வாழ்க்கையை முழுசாக மாற்ற. அதை சொல்லி முடித்த பிற்பாடு கூட்ட நேரத்திலே நான் போதகிட்ட சொன்னேன், எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக தர விரும்புகிறேன். அதுதான் நான் செய்ய விரும்புகிறேன். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி போதகர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இந்த இடத்துல ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு Volta ao primeiro amor e volta a praticar o que já fez. நான் ஆலயத்துக்கு திரும்பி வரும்போது சரியான நேரத்தில் தான் திரும்பி வந்தேன். மிகவும் சிறந்த ஒரு நேரத்தில் தான் நான் திரும்பி வந்திருந்தேன். அந்த நேரம் சரியாக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி சீனாய் மலையின் விசுவாசத்தில் தொடங்க இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருந்தது. நான் தீர்மானம் எடுத்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையை நான் பீடத்தின் மீது வைக்க போகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைவார். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 4 வருஷம் முன்னாடி. தெருவில் வாழ்கிற நிலைமை எனக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் அந்த இடத்துக்கு திரும்பி போனேன். அங்கேருந்து ஒரு மிஷின் வாங்கினேன். அந்த மிஷின் வாங்கிட்ட பிற்பாடு நான் புல்லுகளை வெட்ட ஆரம்பித்தேன். நல்ல ஒரு தெளிவான ஒரு புல்லை அங்கே வெட்டி கொடுத்தேன். அங்கே எனக்கு என்ன நடந்ததோ கற்பனையில் கூட நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம். அங்கே நான் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நான் பார்த்துடாத பணம் அங்கே சம்பாரித்தேன். மக்கள் அங்கே என் கூட நல்லா பேசினாங்க. நான் காலை வணக்கம், மதிய வணக்கம், அங்கே எல்லோருமே என்கிட்ட சகஜமாக பேசினாங்க. எனக்கு அங்கே வேலை செய்யும் போது டிப்ஸ் கூட கொடுப்பாங்க. அது கொஞ்சம்னு சொல்ல முடியாது. நான் செய்ததிலே மிக சிறந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அது மட்டும்தான். நான் செய்த எல்லா தப்பான விஷயத்திலிருந்து தேவன் எனக்கு வழியை காமிச்சார். அந்த வழிதான் பீடம். நான் எப்போ பீடத்திலிருந்து கீழே இறங்கினோ நான் வித்தியாசமான ஒரு மனுஷனாக கீழே இறங்கினேன். நான் பரிசுத்தாவி அந்த நேரம் இன்னும் தேடக்கூட ஆரம்பிக்கலை. ஆனால் அந்த நேரமே பரிசுத்தாவி எனக்குள்ளே வந்தார். நான் உணர்ந்தேன், ஆமாம், நிச்சயமாக உணர்வு கிடையாது, இது உணர்வு கிடையாது. ஆனால் எனக்குள்ளே இருந்த எல்லாமே எனக்குள்ளே நிச்சயத்தை காமிச்சுது. என்னுடைய யோசனை, நான் பார்க்குற விதம், நான் பேசுகிற விதம், என்னுடைய நடத்தை எல்லாமே மாறினது. உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இது இருக்கும். அதுதான் விருப்பம். நான் சொன்ன மாதிரி அதுதான் விருப்பம். தேவனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெற, அவருடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட எல்லாமே விருப்பம் மட்டும்தான். உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்டேன்.
உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை தேவன் உண்மைன்னு பார்த்தார்னா அப்போ தேவனும் விரும்புவார். நான் ஆலயத்துக்கு வந்து 11 மாதமாவது நான் மீண்டுமா ஆலயத்துக்கு வந்தேன். மீண்டுமா தேவனோடு உறவில் இணைக்கப்பட்டேன் அவருடைய பீடத்தில். இப்பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்றிருக்கார். என்னால் இன்னும் சரியாக நடக்க முடியாது, அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னுடைய யோசனையை சரியாக நடக்கும்படியாக செய்திருக்கார். என்னுடைய யோசனையை ஆண்டவர் சரி அமைச்சிருக்கார். நிறைய பேர் பணத்திற்காக சண்டை போடுறாங்க, பலத்திற்காக சண்டை போடுறாங்க, அதிகாரத்திற்காக சண்டை போடுறாங்க. ஆனால் இல்லை, அது எனக்கு தேவையில்லை. என்கிட்ட எல்லாமே இருக்குது இப்போது. என்கிட்ட எல்லாமே இருக்குது இப்போது. எது என்கிட்ட குறைவாக இருக்குது? நான் இனிமேலும் பாசர் இல்லை, ஆனால் நான் தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி இருந்ததை விட என்னுடைய வாழ்க்கை நிலைமை, இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. வெளியே எனக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போது எனக்கு என்ன இல்லைன்றது கவலை கிடையாது. ஆனால் இப்போது எனக்குள்ளே என்ன இருக்குது அதுதான் மிக முக்கியம். ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் உங்ககிட்ட பேச விரும்புகிறார். மிஸ்டர் ஜோசே, தேவன் உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முழுமையான திருப்தியோடு நான் இங்க வந்திருக்கேன் இதை பத்தி சொல்றதுக்காக. அந்த நாள் தேவன் ஒரு நபரை பயன்படுத்தினாரு. அந்த நபர் என்ன வந்து சந்திக்கும்படியாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு உங்களை தெரியுமான்னு சொல்லி. நான் சொன்னேன், ஆமா எனக்கு தெரியும். அந்த நாள் துவங்கி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த எண்ணத்தை எனக்குள்ள வச்சாரு. அந்த நபரை தேடுன்னு சொல்லி பிற்பாடு நாங்க போனேன். பிற்பாடு நாங்க உங்களை கண்டறிஞ்சோம். தேவன் சிறந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய துவங்கினாரு. இன்னைக்கு மிஸ்டர் ஜோசே, நீங்க இங்க இருக்கீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. தேவன் பரிசுத்த ஆவியை தாமாகவே உங்களுக்கு கொடுத்திருக்காரு. முன்பாக நீங்க எதெல்லாமே எழுந்தீங்களோ அவரோடு கூட நீங்க அதை திரும்பி பெறுவீங்க. தேவன் உங்களை நம்புறாரு. தேவன் பரிபூர்ணமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, நீங்க ஒரு பொழுதும் பின்னோக்கி பார்க்க கூடாது. தொடர்ந்து கவனமா இருங்க. முன்னோக்கி போறது மட்டும்தான் உங்களுடைய முழு குறிக்கோளா இருக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் என்னுடைய நன்றியை இவருக்காக செலுத்த விரும்புகிறேன், இவருடைய மனைவிக்காகவும். இதை கேட்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினச்சேன். ஆனால் இவர் யாராவது ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும்னு நினச்சார். அந்த விருப்பம்தான் என்னை கண்டுபிடிக்க உதவி செய்தது. அவர் எனக்கு எதை செய்தாரோ, எதை கொடுத்து உதவி செய்தாரோ, இதை என்னால் பணத்து மூலமாக அடைக்க முடியாது. ஆனால் நான் வாக்கு கொடுக்குறேன், நான் வேறு ஒரு மனுஷனுக்கு சிறந்த மனுஷனா, சிறந்த உதாரணமாக கண்டிப்பாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை தேவனுக்காக. அவர் என்னை கண்டடைந்தார். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இதுதான் இந்த மக்களுக்கு நீர் காண்பிக்க விரும்புகிறேன். என் தேவனை, உம்மோடு தன் விசுவாசத்தின் பயணத்தில் நடக்கிற ஒவ்வொருவர் உம்முடைய அதி அற்புதமான பதிலை இந்த இடத்துல பார்ப்பார்கள். ஆனால் என் தேவனை, ஆண்டவராகிய இயேசுவே, யார் உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய வழிகளை மறுதலிப்பாரோ, யாரும் சத்தத்தை புறக்கணிப்பாரோ, அவர்களுடைய வாழ்க்கையின் மீது நீர் எப்படியா இந்த வேலை செய்ய முடியும்? தேவனை, உமக்கு நன்றி. காரணம், இந்த சாட்சியை நாங்கள் இந்த பார்த்தது போல இந்த நபர் உம்மோடு இருந்து உம்முடைய விருப்பத்தை மறுதலித்து மீண்டும் உம்முடைய விருப்பத்தை செய்ய தேர்ந்தெடுத்த பொழுது நீர் காண்பித்தீர், இன்னும் நான் உனக்காய் உதவி செய்ய இருக்கிறேன். என் தேவனை, ஒருவேளை யாரெல்லாம் இந்த குற்ற உணர்ச்சியை சுமந்து கொண்டிருக்கிறாரோ, யாரெல்லாம் இந்த இடத்தில் தேவன் எனக்கு உதவி செய்ய மாட்டார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், தேவன் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டார் என்று இந்த இடத்தில் இன்னும் அந்த பழைய இருதயத்தோடு, அந்த பழைய யோசனைகளோடு, அந்த பழைய பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறாரோ, இவருக்கு காண்பியும் தேவனி, நீர் இன்னும் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறேன். இவர்கள் இன்னும் சுவாசிக்கிற ஒருவராய் இந்த இடத்தில் இருந்தால், இன்னொரு வார்த்தையில் இவர் இன்னும் உயிருள்ளவராய் இருந்தால், இவர்களுக்கு நீர் இன்னும் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். எனவே என் தேவனை, ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாவங்களை மன்னிப்பிறாக, இவருடைய தவறான வாழ்க்கையை மன்னிப்பிறாக, இவருடைய அழுக்கான வழிகளை விட்டு விலக்கி உம்முடையதாய், உம்முடைய விருப்பமாய், உம்முடைய சித்தத்தில் இவர் வாழ்க்கையில் மாற்ற கேட்கிறேன். இயேசுவே, என் தேவாவியானவர் எல்லாமே உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். இந்த நபர் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு உம்மோடு, உம்முடைய ராஜ்யத்துக்குரியவராய், உன் சித்தத்தை செய்கிறவராய், உம்முடைய பிள்ளையாய் ஆசீர்வதிக்கப்பட இவருக்காய் உம்முடைய கரத்தை நீட்டிருக்கிறீர் என்பதை காண்பியும்.
இவரை ஒரு வாழ்க்கையை வழியும் ஆசீர்வதிக்கிறேன். உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவரும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக. ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக அவருக்கு அனுமதி கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படி நாளை மீண்டும் இணைந்திருக்கலாம். தேவனுடைய வல்லமையும் உங்க வாழ்க்கை வழி நடத்தப்படட்டும். இயேசுவின் பெயராலே.